இந்த கல்யாணம் எந்த வம்பு தும்பு இல்லாம நல்லபடியா நடக்கணும் ஈஸ்வரா. உமாவும் அமுதாவும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எந்த சண்டை சச்சரவும் வராம நல்லபடியா எங்க கல்யாணம் முடியணும். சரிண்ணே, நாங்க கிளம்புறோம். என்னம்மா உடனே கிளம்புறேன்றீங்க? இருந்து சாப்பிட்டு போலாமே. அது வந்து நிறைய வேலை இருக்குங்க. வேலையெல்லாம் போட்டபடி அப்படியே இருக்கு சம்பந்தி. ஏங்க, முறப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 3 குடும்பமும் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கு. ஏதோ 3000 பேருக்கு பத்திரிகை கொடுக்க போற மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கு. பிஸியா இருக்கேன், நானே சும்மா தான் இருக்கேன். இருங்க, சாப்பிட்டு போவோம். போஸ்ட் போன உடனே அப்படியே விட்டுருக்கணும்டா டேய். சித்தப்பு, உங்க மைண்ட் வாய்ஸ் வெளியே விழுகுது, எனக்கு கேக்குது. மைண்ட் வாய்ஸ் கேட்டானே தெரிஞ்சிருவா பாரு. ஹலோ, ஏதோ சொந்த பந்தம்னு எல்லாத்தையும் சகிச்சிட்டு போறான். ஓவரா பேசக்கூடாது. தம்பி சும்மா இருங்க. கண்ணு அமுதா, அம்மா கிட்ட வச்சிருக்கிற முகூர்த்த புடவைய கொஞ்சம் கொண்டு வாயேன். எடுத்துட்டு வரேன். என்னம்மா புடவையை காணோம்? என்ன புடவைய காணோம்? என்னது, முகூர்த்த புடவைய காணுமா? என்ன இது அநியாயமா இருக்கு? முகூர்த்த கால்ல தடவின சந்தனம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள முகூர்த்த சிலையை காணுமா? இது நல்ல சகனம் இல்லையே. காணுமா? முதல்ல இவங்க கொண்டு வந்தாங்களா இல்லையாங்கிறதா இங்க சங்கதியே. அப்படியே கொண்டு வந்திருந்தாலும் சபையில வச்ச புடவை என்ன கால் மடிச்சு போயிருச்சா என்ன? ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கே நம்ம வீட்டு நகையை வாங்கிட்டு போய் கொண்டு வந்து வச்சவங்க தானே. அவங்க பவுச காட்டுறதுக்காக வெறும் அட்டைப்பேட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு நாடகம் ஆடுறாங்க. அதாம்மா, அன்னைக்கு கடையில புடவை 20,000 அப்படியே வாய பொளந்தாங்களே.
நிஜமாவே அன்னைக்கு வாங்குனீங்களா இல்ல சும்மா கண் தொடப்பா? இங்க பாருங்க, நாங்க வசதி இல்லாதவங்க தான், ஆனா பக்கத்தவங்க இல்ல. என்ன மாமா அவங்க? நீ கொஞ்சம் பேசாம இருக்கு. சம்பந்தி, வரும்போது ஒரு முறைக்கு புடவைய எடுத்து பார்த்திருக்கலாம். மறந்தாப்புல அங்கனையே வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. அண்ணே நீங்க இல்ல இல்ல இல்ல. எடுத்து வச்சேல. ஆமா. அப்புறம் என்ன? எதுக்கும் வீட்ல நீங்க ஒரு தடவை போய் பாருங்க. வாய்ப்பே இல்ல. புடவைய நான் தான் கடைசியா பார்த்து பார்த்து எடுத்து வச்சேன். புடவை இங்கிட்டு தான் எங்கேயோ இருக்குது. முகூர்த்த கால் நடும்போது நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? இது பாரு, இது என் அண்ணன் வீடு. நான் எங்க வேணும்னாலும் போவேன், எங்க வேணும்னாலும் வருவேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ஆ? ஏய் பரமு, ஆமா பாப்பா, நானும் வீட்டுக்குள்ள போன் பேசிட்டு திரும்பி வரும்போது ஆத்தாள் மகளும் ஏதோ பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாளுங்க. டேய், உன்னை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தா இப்ப சண்டை இழுத்து விட்டியடா. ஆ? இந்த பாரு பரம, தேவையில்லாம வார்த்தையை கொட்டாதம்மா. வீட்டுல போய் பேசிக்கலாம். இல்ல மாமா, இந்த அம்மா தான் புடவை எடுத்து வச்சிருக்காங்க. பரமு இதெல்லாம் வேணாம்மா. பா நாம கிளம்பலாம். என்னங்க நான் சொல்றத புரிஞ்சு போய் மாட்டேங்கிறாங்க. எங்க பரமுதான் சொல்லுதுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா? அத்தை, இப்போ இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறலாம். இந்த சின்ன விஷயத்த இவ்ளோ பெருசாக்க வேணாமே. சரிதா. எது சின்ன விஷயம்? கொண்டு வராத புடவைய கொண்டு வந்ததா சொல்லி டிராமா போடுறது மட்டும் இல்லாம எங்க அம்மா மேல பழிய வேற போடுறாங்க. இது சின்ன விஷயமா? ஆடச்சே, தாரங்கட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டு இன்னும் என்னென்ன அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. ஏய், யார பார்த்து அரங்கட்ட குடும்பம்ங்கற? ஏற்கனவே உன் தம்பி பணத்தை திருடிட்டு ஏன் மச்சான் மேல பழிய போட்டீங்க? அவனை சிலுவையில ஏத்தி அரைஞ்சீங்கல்ல? டேய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க நீங்க. டேய், பையனே திருடரா இருக்கான். ஆத்தாக்காரி மட்டும் என்ன உத்தமியாவா இருப்பா? தாய போல புள்ள, நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க. புள்ள மாதிரி தானே ஆத்தாக்காரியும் இருப்பா. அம்மா பரமு வேணாண்டி. பரமு வேண். ஏங்க என்ன எல்லாரும் ஏன் முன்னாடியே வாய மூடிட்டு இருக்கீங்க? அதுதான் ஆணித்தனமா சொல்லுதுல. அவங்கள செக் பண்ணாம சும்மா நீட்டி முடக்கிட்டு இருக்கீங்க. பாப்பா, நீ போய் அவங்க நல்லா செக் பண்ணு பாப்பா. அப்பதான் அவங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறும். நல்ல மரியாதை தம்பி. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன செருப்பால அடிச்சுக்கிறதுக்கு சமம். இங்க பாருங்க, நானும் என் தங்கச்சி வாழ்க்கைன்னு பாத்துட்டு இருக்கேன். விட்டா ரொம்ப தான் எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு நீங்க எல்லாம் யார் இந்த வீட்டுக்கு? அவங்க இந்த வீட்டோட சம்மந்தி. அந்த மரியாதை கூட இல்லாம நடந்துக்கிறீங்க. தராதரம் இல்லாத வீட்டுல சம்மந்தம் வைக்கிறோம் பாத்தீங்களா? எங்களை சொல்லணும். என்னங்க தரங்கட்ட குடும்பம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏய், யாரையா தராதரம் இல்லைங்கிற? என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? என்ன நீ தராதரம் கண்டு விட்ட? நீயே ஏங்க, திருட்டு குடும்பத்துக்கு இவ்ளோ வக்காலத்து தேவையில்லைங்க. ஏய்,
நீ போய் செக் பண்ணு போ. பரம சொல்ற கேளு வேணாம். சொல்லிக்கிட்டே இருக்க. திரும்ப அடி பாப்பா. அடி சொல்றேன். அடி. உனக்குலாம் எவ்வளவு திமிர் இருக்கும். என்னடி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா மேலே சந்தேகப்படுவேன். ஏய், என்ன திமிரு இருக்கா? கை நீட்டு வா. ஏய், நீயா? ஏய், போடா. விடுங்க. ஏன்டா பாருங்க. தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க சும்மா அமைதியா இருக்க போறியா இல்லையா? ஏய் நீ வாய முடியா? நாங்க கொஞ்சம் பெருமையா இருங்க. நீங்க இப்படியே அவங்க தேடுறா போறாங்க அவன் கை நீட்டுறாங்க. டேய் சொல்றேன் எனக்கு கேட்டா எவ்வளவு டேய். பேசுங்க? மாப்ள, என் டேய், பொண்டாட்டி நீ அடிக்க சொல்லுமா சாதாரணமா அப்பதான் அமைதியா இருப்பான். நீங்க அமைதியா இருங்க மாமா. எப்ப பாரு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா பரம வேணாண்டி. சும்மா ஆமா, தேவையில்லாம இவ கத்திட்டு இருக்க. பரம, வேண்டாம் பரம. ஏய், வேண்டாம், வீணா பிரச்சனை ஐயோ, பண்ற. நிறுத்துங்க. ஏன் ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? யாருக்கும் கொஞ்சம் கூட பொறுமையோ நிதானமோ கிடையாதா? நான் தான் படிக்காதவ, நீங்க படிச்சவக தானே. நீங்களும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. சின்ன வயசுலயே ஆத்தால பறி கொடுத்துட்டு அன்பு பாசத்தை எல்லாம் நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன். இங்க எல்லார்கிட்ட இருந்தும் அந்த அன்பு பாசத்தை தானே நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க அதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அத காரணமா கொண்டு நீங்க ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டாம். என்னாலதான் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறீங்கன்னா அப்படி எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்க வேண்டாம். நான் எப்பவும் போல துரதிருஷ்டசாலியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு எதுவும் கொடுத்து வைக்கலன்னு நான் நினைச்சுக்கிறேன். எங்க வீட்டு ஆளுங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. அவங்க எனக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க. இப்படியே ஒவ்வொரு தடவை என் குடும்பத்தை வந்து ஆனங்கட்டு போய் சாணி எள்ளி நம்ம தலையை நம்மளே ஊத்திட்டு போற மாதிரி இருக்கு. நீ வா பாருமே. பரம, நில்லுமா. எப்ப பார்த்தாலும் வந்தாலே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. காரைக்குடியில நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணே, நாங்க கிளம்புறோம். வாடா.
ஒரு நிமிஷம். ஐயா, போன தடவை 2 பேருக்கும் ஜாதகம் பார்த்தோம். அது பொருத்தம்னு வந்தாலும் இப்ப என் மனசுக்கு உறுத்தலா தான் இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்களேன். அண்ணே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப போய் திரும்பவுமா? இல்லம்மா, நானும் பார்க்கறேன். எப்பவுமே உங்க குடும்பத்தோட ஒத்து போறதே இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. ஐயா, நீங்க பாருங்க. பையனோட ஜாதகமும் சரி, பொண்ணோட ஜாதகமும் சரி, பொருத்தத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஐயா. என்ன ஆனா? அவங்க ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்குது. அதுவே ஒன்று சேர விடாம தடுக்கிற சக்தியா இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி தொடர்ந்து அவசகுணமா நடக்கிறது. நாளைக்கு 12 மணிக்குள்ள அந்த புடவை கிடைச்சதுன்னா இவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கலாம். ஒருவேளை கிடைக்கலன்னா இந்த கல்யாண பேச்சை நிறுத்திக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அண்ணே, ஏதோ தவறுதலா நடந்த விஷயத்துக்கு போய் ஏன்னா இப்படி? அம்மா, இது ஒன்றும் தவறி நடக்கல. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே திரும்ப திரும்ப இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் மேல இருக்கான்ல, அவன் மேல பாரத்தை போட்டுட்டேன். மீதியெல்லாம் அவன் எடுக்கிற முடிவு தான். ஐயா, நான் கிளம்புறேங்க ஐயா. நல்லது. வருத்தப்படாதீங்க. நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க அத்தை. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போங்க. கண்டிப்பா புடவை கிடைச்சிருமா? நான் பாத்துக்கிறேன் அத்தை. வாக்கா. நான் கிளம்புறேன்டி அம்மா. நல்ல மரியாதை கொடுத்தீங்க எனக்கு. நீயும் உன் குடும்பமும். அப்படியே என் மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன்.
நான் இந்த குடும்பத்தோட சம்பந்தினி உங்க எல்லாருக்கும் நினைப்பு இருக்கா இல்லையா? திருட்டு பட்டத்தை கட்டுறீங்க எனக்கு. ஏதோ நானா இருக்கிறதுனால சும்மா இருக்கேன். இதே வேற யாராவது இருந்தா இங்க நடக்கிறதே வேற. ஏய், என்னடி பாக்குற? அது சரி, மரியாதை தெரியாத குடும்பத்துக்கு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். இனி இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, என்ன கேளு. அப்புறம் உங்க மாமியார் வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லி வை, இன்னொரு தடவை ஆள் தராதரம் தெரியாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வை. அம்புட்டு தான் சொல்லிப்புட்டேன். ஒரு நிமிஷம். என்னடி, எதுக்கு இப்ப மறிக்கிற? அத்தை, எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும் உனக்கு? சேலைய நீங்க தான் எடுத்திருக்கணும். நாங்க எல்லாரும் வெளியே பூஜையில இருக்கிறப்போ நீங்க உள்ள வந்ததை நான் பார்த்தேன். உள்ள வந்து என்ன பண்ணிய?